போலாம். அது அது ஏசாயா 53ஆம் அதிகாரம், 54ஆம் அதிகாரம். எல்லாரும் அங்க எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் அங்கேயே அ அங்க அங்கருந்து நம்ம நகரப் போறது கிடையாது. இன்னைக்கு அதுலருந்து ஒரு சில வசனத்த நான் வாசிக்க இருக்கிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல அது எங்க வருது? 54ஆம் அதிகாரம், 53ஆம் அதிகாரத்துக்கு அடுத்து வருது. 53ஆம் அதிகாரத்துல பாருங்க, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் எப்படிப்பட்ட பாடுபட போறார் என்பதை குறித்து அப்படியே கண்ணால பாக்குற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 800 வருஷத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து பிறந்து அவர் சிலுவைக்கு போய் எப்படி அடிக்கப்பட போகிறார் என்பதை குறித்து, அதாவது சிலுவை குறித்து ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு ப்ராபஸி எதுன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏசாயா 54ஆம் அதிகாரம், அப்ப 53ஆம் அதிகாரம் கிறிஸ்துக்கு உண்டாகும் பாடுகளையும், 54ஆம் அதிகாரம் அதனால் வரும் மகிமைகளையும் நமக்கு முன்னறிவிக்கிறது. ஆமென். நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து 53ஆம் அதிகாரத்தை வந்து ஆஹ் சரி, கிறிஸ்துவின் பாடு பத்தி போட்டிருக்கு அப்படி நீங்க நம்புனீங்கன்னா, 54ஆம் அதிகாரத்துல அவர் ரத்த சிந்தி பாடுபட்டதுனால நமக்கு வர்ற மகிமையை குறித்து போட்டிருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப 54ஆம் அதிகாரத்துல நான் சொல்றேன், கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததினால் உண்டான மகிமைகள் இருக்கிறது. உயிர் தெழுதல் மகிமைகள், உயிர் தெழுதனால உண்டான நன்மைகள் எங்க போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, 54ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. நல்ல ஆழமா ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். 53ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க பிரதர். 53ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? போதும். அப்ப ஏசாயா வந்து ஒரு புஸ்தகத்தை எழுதும்போது சொல்ற முதல் காரியம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவரை விசுவாசித்தவன் யார்? தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது வந்து, நீங்களும் பாடுபடுங்க. பாருங்க, கிறிஸ்துவுக்கா பாடுற பாட விட்டுருங்க. அத பத்தி நான் பேச வரல. ஓகே. ஆனா நீங்களும் உங்க வாழ்க்கையும் பாடா இருக்கும் அப்படி பேச வரல. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நாம கர்த்தருக்காக படுற பாடுன்றது 2வது. அது வந்து ரொம்ப சின்னது. மிஞ்சி போனா நம்ம பாருங்க, ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்துல ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டிருப்போம். கொஞ்சம் வேதனைப்பட்டிருப்போம். ஆ பாருங்க, பிரதர் சொன்னார் இல்லையா? என்ன ஒரு சாட்சி அப்படின்னா, அம் சில தினங்களுக்கு முன்பாக என்னுடைய அம்மாவுக்கு வந்து அ ஐசியூல அட்மிட் பண்ணியிருந்தோம். ஆ நான் ஆலயத்த ஆரம்பிச்சிருக்கேன். போன வருஷத்துல மே மாசம் 20ஆம் தேதி ஆரம்பிச்சேன் பாருங்க. ஆலயத்த ஆரம்பிச்சு இந்த மே வரப்போகுது. அது ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு. இது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும், சில ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ற ஒர்க் தான் பெண்டிங் இருக்குது. அது நவம்பர் மாசம் வரைக்கும் வந்தேன். நவம்பர்ல எனக்கு ஒரு சின்ன மைனர் ஆக்சிடென்ட் மாரி நடந்துருச்சு. இங்க 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 போன் கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சு. அதுல மீண்டு வரும்போது பாத்தீங்கன்னா, மறுபடியும் அம்மாவுக்கு உடல்நல குறைவானதுனால அவங்கள ஐசியூல சேர்க்கிற மாரி இருந்துச்சு. ஐசியூக்குள்ள போன மாரி இருந்தா கூட, பாருங்க கர்த்தர் அவங்கள வெளிய கொண்டு வரும்போது ரட்சித்து அவங்க பிள்ளையா கொண்டு வந்தார். ஆமென். இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஆ நைட்டு ஜெபம் பண்ணும்போது அவங்களும் அந்த ஜெபத்துல கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க வீட்ல என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரியுடைய மகள், எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. எங்க அப்பா என்னுடைய ஜெபத்த கேட்டு ஆமென்னு சொல்றாரு. காரியங்கள் வந்து மாறி இருக்கு. சரியா? அப்ப நான் ரட்சிக்கப்பட்டது வந்து 20 வருஷத்துக்கு முன்பாக. இதுக்கு மத்தியில நான் கர்த்தர தேடும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, விதைக்கும்போது, ஊழியம் செய்யும்போது, பல காரியங்கள் இருந்தது உண்மதான். அதுக்கு அது கொஞ்சம் தான் இருந்துச்சு பாருங்க. அது மாறி போச்சு. அத ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கக் கூடாது. ஆனா இப்ப கிறிஸ்து பாடுபட்டதனால வர்ற மகிமைய நாம என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். ஆமென் சொல்றீங்களா? கரெக்ட்டா? பாருங்க, அவரு பட்ட பாடுனால கொஞ்சம் நஞ்சா பாடுபட்டாரு. புனிதவெளியில ரொம்ப நம்ம சோகமா இருந்தோம் இல்லையா? எவ்வளவு ஆழமா, டீப்பா இருந்து நம்ம பாஸ்டருங்க வந்து அ எப்படி அடிக்கப்பட்டாரு? எப்படி அவருடைய முதுகு பிக்கப்பட்டது? எப்படி அவருடைய விழாவுல குத்தப்பட்டது? எப்படி ரத்தமும் தண்ணீர் வெளிப்பட்டது? அதெல்லாம் குறித்துலாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருந்துச்சு. நம்முடைய பாவத்துக்காக தான் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்துக்காக தான் நொறுக்கப்பட்டார். நம்ம வியாதியை சுமந்தார். நமக்காக சாபமானார். எல்லா சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நான் போன பிரசங்கம் பண்ணேன் புனிதவெளியில எங்க சபையில வந்து. ஒரு சாபம் விடாம எல்லா பைபிள் இருக்கிற சொல்லப்பட்ட எல்லா சாபமும், சொல்லப்படாத எல்லா சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப இவ்வளவுலாம் சொல்றோம். இவ்வளவு தரித்திரரானார்.
முள்முடியை சுமந்தாரு, நிர்வாணமா தொங்குனாரு, பசியா இருந்தாரு, பட்டினியா இருந்தாரு, பாதாளத்துக்கு போனாரு. எல்லாம் சரி. ஆனா அதனால உண்டான மகிமையை நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? கவனிக்கணும். நம்ம நம்ம ஆசைப்படுறது இல்லைங்க. நம்ம ஆசைப்படலைங்க. நானே உனக்காக ரத்தம் சிந்தி சம்பாதித்திருக்க மகிமை நீ என்ன செய்யு? விசுவாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் வார்த்தை நான் நான் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சத விசுவாசி. நீ நீ பாடுபட வேண்டியதில்ல. உன்னுடைய நீ எவ்வளவு பெரிய பாடுபடுற, நீ எவ்வளவு இது பண்றன்றத பெருசா என்ன செய்யாத, உயர்த்தாத. ஆழமா நீ என்ன செய்யு? நான் உனக்காக சம்பாதிச்ச மகிமைகள் என்ன செய்யு? விசுவாசி. ஏசாயா 53ஆம் அதிகாரம் கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் அது நிமித்தமாய் உண்டான உயிர்த்தெழுதலின் மகிமைகள். அப்ப நான் ஏசாயா 53 எந்த அளவுக்கு ஆழமா நான் நம்புறனோ, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது யோசித்து பாருங்க. அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியுமாய் கொண்டு போனாராம். வாயே திறக்கலையாம். நம்மலாம் தப்பு செய்யாதப்ப யாராவது நம்மள குற்றம் சொன்னா என்ன செய்வோம் நம்ம? யோசித்து பாருங்க. ஆனா அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி மாரி வாயை திறவாத இருந்தான்னு போட்டிருக்குது. போய் நொறுக்கப்பட்டாராம், காயப்பட்டாருன்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் 54ஆம் அதிகாரத்துல மகிமையில குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் எதுக்கு திரும்ப திரும்ப அதை இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, 54ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட சில வசனங்கள, பல வசனங்கள நாம ரொம்ப ஆழமா நமக்கென்று விசுவாசிக்க முடியும். நாம் அதை விசுவாசிக்கிறது எதை பொறுத்திருக்குன்னு கேட்டா, இது வந்து ஏன் நற்கிரியை பார்த்து கடவுள் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுக்கல. அவர் பட்ட பாடுனால எனக்கு உண்டான மகிமை என்பதை ஆழமா நான் நம்பணும். அப்படி நம்பும்போது நான் நிச்சயமா என்ன செய்வேன்? இதை எடுத்துக்கொள்வேன். அந்த மகிமையை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். இது இப்ப பார்க்க போற ஆசீர்வாதங்களோ, நன்மைகளோ அல்லது மகிமைகளோ எப்படி வந்ததுன்னு கேட்டா, கிறிஸ்து பாடுபட்டதுனால வந்தது. அவர் காயப்பட்டதுனால வந்தது. அவர் அவமானப்பட்டதுனால வந்தது. அப்ப நான் இந்த வசனங்கள் என்ன செய்ய போறேன்? அப்படியே நம்ப போகிறேன். அதை எடுத்துக்கொள்ள முடியும். நம்ம ஆரம்பிக்க போறோம். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். என்ன செய்ய போறோம்? ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை வரிசையா ஒவ்வொரு வசனமா பார்த்து முடிக்க போகிறோம். நமக்கு 50 நிமிடங்கள் இருக்கிறது. அங்க போவோம். 54ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க பிரதர். முதல் வசனம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனைப்படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அனா அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க. 53ஆம் அதிகாரத்துல அடி அடின்னு அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி அதனால என்னங்க ஆகுது அப்படின்னு சொன்னவன 54ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் போட்டிருக்கு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அனாதை ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இந்த இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா 3 பேருக்கு இது பொருந்தும். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொருந்தும். இன்றைக்கு நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது எருசலேமுக்கு பொருந்தும். அல்லது சியோன் நம்முடைய சபைக்கு பொருந்தும். அல்லது தனிப்பட்ட விதத்தில் நீங்க இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த வசனம் இப்ப நம்ம பார்க்க போற இந்த வசனங்கள்லாம் மொத்தமா யாருக்கு பொருந்தும் கேட்டீங்கன்னா, எருசலேம் எருசலேம் ஜனங்களுக்கு எருசலேமுக்கு பொருந்தும். பழைய ஏற்பாட்டு எருசலேம். 2வது சியோன் நம்முடைய சபைக்கு பொருந்தும். 3வது தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு எனக்கு அது பொருந்துகிறதா இருக்கிறது. ஆமென். அப்ப இங்க போட்டிருக்கு ஆ, ஆ, பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இப்படி வச்சுக்கிறோமே நான் வந்து ஒரு பாஸ்டர், இந்த சபை பெருக வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லது நீங்களும் அதை விசுவாசிப்பீங்க நம்புறேன். உங்க உங்க சபை பெருக வேண்டும் என்றோ, உங்க பட்டணத்துல ரட்சிக்கப்பட வேண்டும் என்றோ நீங்க விரும்புறீங்க. சரியா? அப்ப கர்த்தர் இங்க ஒண்ணு முதல்ல சொல்றாரு பாருங்க. ஆத்துமாக்கள் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல இயேசு ரத்தம் சிந்தி பாடுபட்டதனால உண்டான மகிமையை நீங்க இடத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு பிள்ளைகள் அதிகம் உண்டாயிருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரியா? பாருங்க இப்ப உங்க வீட்டாளுங்க, உங்க வீட்டுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் நீங்க விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்க இல்லையா? ஆனா சூழ்நிலையை பார்த்தா நம்ப முடியல. ஆனா நான் சொல்றேன், நீங்க நீங்க நம்ப முடியும். அவங்களும் உங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவாங்க. அவங்களும் கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவாங்க. இப்ப ஒரு சபையை பத்தி போட்டிருக்கு. சபையில ஆத்துமாக்களே இல்ல. அல்லது ஒரு தனிப்பட்ட விதத்துல பிள்ளை இல்ல. ஒரு எருசலேம் அதுல எல்லாம் சிறைப்பட்டு போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை பெறாத மலடியே
மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. ஏன்னா பிள்ளைகள் அதிகம் இருக்க போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்படியே முந்தின அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. 53:12. பொறுமையா கவனிப்போம். வாசிங்க பிரதர். அவர் தம்முடைய அவர் தம்முடைய ஆத்துமாவை ஆ, மரணத்தில் ஊற்றி ஆ, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய ம், பாவத்தை தாமே சுமந்து ம். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆ, பாருங்க. உங்க குடும்பத்தார் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. அந்த இந்த 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 வேலையில நான் சொல்லுகிற இயேசு நாமத்தினால உறவினர் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அங்க போட்டிருக்கு, இயேசு தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை நீங்க விரும்புறீங்களே, யாரோ ரட்சிக்கப்படணும்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்கா வேண்டி அவர் ஜெபம் பண்ணது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க குடும்பத்திற்கு எல்லா நபரையும் கொள்ளை பொருளாக பங்கிட்டுக் கொள்ள போகிறார். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். கொள்ளை பொருள். பாருங்க, இயேசு ரத்தம் சிந்தி அவருக்கு எது கொள்ளை பொருள் தெரியுமா? இப்ப ஒரு ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. அவங்க போய் ஒரு ஒரு யுத்தத்துல ஜெயிக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற பொன்னு வெள்ளியும் தான் கொள்ளை பொருள். ஆனா இயேசு பாதாளத்துக்கு போய் பிசாசை ஜெயித்ததுனால அவருக்கு கிடைத்த கொள்ளை பொருள் எது தெரியுமா? பொன்னு வெள்ளி கிடையாது. ஆத்துமாக்கள். ஆத்துமாக்கள். அப்ப நான் சொல்றேன், நம்முடைய சபையில ஆத்துமாக்கள் பெருகும். உங்க சபையில் ஆத்துமாக்கள் பெருகும். எல்லா சபைகளும் பெருகும். இன்னும் சரியா சொல்லப் போனா, தனிப்பட்ட ஒருத்தர் விசுவாசிச்சா உங்க குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். ஹalleluya. நாம நம்ப முடியும். நம்ம அடிக்கடி சொல்லணும். ஆண்டவரே, இயேசுவ பார்த்து வாக்கு பண்ணீரே, அவர் அக்கிரமக்காரராக மாறி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை பங்கா கொடுப்பேன் என்று சொன்னீரே, என் குடும்பத்தை பங்கா கொடுத்ததுக்கு நன்றி. அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது நான் சொல்றேன், கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ரட்சிப்பை நாம கண்டிப்பா பார்க்க ஆரம்பிக்கும். ஆகவே 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 நம்புங்க. நம்ம நம்ம குடும்பத்துல நம்முடைய வட்டாரங்கள்ல தேவ ஜனம் இல்லாதவர்களா தேவ பிள்ளையா மாறுவாங்க. மாறுவாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம முதல்ல அதை நம்புறோம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். பர்சனலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொல்றேன், கனி கொடுக்காத வாழ்க்கை, எதுலையுமே கனி கொடுக்க முடியலையா? அல்லது எங்கெங்கெல்லாம் நீங்க கனி கொடுக்க முடியலையோ, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிற ஆளா மாற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தனிப்பட்ட இந்த வசனம் சொல்லுது. உன்னால பிள்ளை கொடுக்க முடியல. ஆனா உனக்கு பிள்ளை அதிகமா இருக்க போகுது இயேசு நாமத்தினால். தேங்க் யூ டாடி. பிரைஸ் தி லார்ட். எந்த காரியத்துல நாம் திட்டமா பாருங்க, ரொம்ப ப்ராஃபஸியா இருக்கும். எந்த பகுதியில உங்க வாழ்க்கையில நீங்க கனி கொடுக்க முடியலையோ, அந்த பகுதியில கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிறவனாக மாற்றுவார். அதற்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அடிக்கப்பட்டிருக்கிறார். நாம கனி கொடுக்காத ஆளா இருக்க முடியாது இயேசு நாமத்தினால. நம்புங்கள். உதாரணத்துக்கு பிள்ளையவே எடுத்துக்கொண்டா கூட சிந்திச்சு பாருங்களேன். அன்னாளுக்கு பிள்ளை இல்ல. ஒண்ணும் இல்ல. கர்த்தர் சூஸ் பண்ணும் போதே சாராயை செலக்ட் பண்றாரு. சாராளா மாத்துறாரு. ஜாதிகளுக்கு தாயா மாத்துறாரு. பிள்ளை இல்லாத ஒரு ஆளை எடுத்து, கற்பம் செத்து போன ஒரு ஆளை எடுத்து பிள்ளையை கொடுக்கிறார் ஆண்டவர். அன்னாளுக்கு பிள்ளை இல்ல. ஒரு பிள்ளை கொடுத்தா திரும்ப தருவேன்னு சொன்ன உடனே சாமுவேலை கொடுக்கிறாரு ஆண்டவர். அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அன்னாளுக்கு 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் பிறந்தாங்களாம். பார்த்திருக்கீங்களா? கரெக்டா? ஒரு பிள்ளை கிடைச்சா போதும் ஐயா, நீ மட்டும் ஒரு பிள்ளை கொடுத்துட்டேன்னா ப்ரூவ் பண்ணிடுவேயா அப்படின்னு அவங்க யோசிச்சு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பிள்ளை மட்டும் கிடையாது, உனக்கு 4 பிள்ளை தர்றாரு. ஹalleluya. கர்த்தர் எப்படி செய்றாரு பாத்தீங்களா? இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதிகள்ல நீங்க கனி கொடுக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீ கனி கொடுப்பாய். கர்த்தாவே, நீ கனி கொடுப்பாய். நீ கனி கொடுப்பாய். அதற்குரிய ஆசீர்வாதத்தை மேல நான் என்ன செய்யறேன்? வைக்கிறேன். நீ கனி கொடுப்பாய். ஆமென். இப்போ உனக்கு ஒரு 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 சீக்ரெட், ஒரு ரகசியம் போட்டிருக்காங்க. போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுமா? 1ஆம் வசனத்துல, பிள்ளை பெறாத மலடியே என்ன செய்ய என்ன செய்ய உட்கார்ந்து அழு. அப்படியே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மகிழ்ந்து பாடு. மகிழ்ந்து பாடு. கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. இது ரகசியம். நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில கனி கொடுக்க விரும்புனீங்கன்னா, இன்னைக்கு ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா இல்ல, அது தோல்விகரமா இருக்குது, சரியா போகல அப்படின்னு இருந்தீங்கன்னா,
நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியமே மகிழ்ந்து பாட வேண்டும். பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு போட்டு. அல்லேலூயா. நீ வந்து நீ மகிழ்ந்து கலிகூறு, பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதல்ல நீ மகிழ்ந்து கலிகூறணும். எதை நிமித்தமான்னு கேட்டா, இயேசு பாடுபட்டிருக்கிறாரு. மகிமை கண்டிப்பா உண்டு, மகிமை கண்டிப்பா வரும். அதை நம்பி நாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கர்த்தரை மகிழ்ந்து பாடணும். கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிட வேண்டும். கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை உங்க வாழ்க்கையில குறிச்சு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நீங்கள் அவர் செய்து முடித்தார் என்பதை நம்பி அவரை துதிக்க வேண்டும். தாங்க 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 தாங்கன்னு கேட்க கூடாது. கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டாரு, திரும்ப செய்ய போறது கிடையாது. என்ன செய்யணும்? ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து நரக பாதாளத்துக்கு போய் உயிர்த்தெழுந்து உட்கார்ந்துட்டாரு. இனி செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த பகுதிகளுக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப நான் ஒண்ணு செய்யணும். முதல்ல அந்த பகுதிக்காக அங்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று வேத வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தை எடுத்து ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிக்க வேண்டும். ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். பூமி அசைந்தது, சிறைச்சாலின் அஸ்திபாரம் அசைந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிற்று, ரட்சிப்பலை முடிந்தது. ஹல்லேலூயா. எந்த காரியம் பிரச்சனை பெருசா இருக்குதோ நீங்க கர்த்தரை துதிச்சீங்கன்னா முதல்ல அதோட அஸ்திபாரம் அசை. திரும்ப ஆமென் சொல்றீங்க. முதல்ல நீங்க துதிச்சீங்கன்னா அஸ்திபாரமே ஆடும். பாஸ்டர் இவங்கெல்லாம் ரட்சிக்கவே பட மாட்டாங்க பாஸ்டர். நான் சொல்றேன், அவங்கள ரட்சித்து விட்டார், ரத்தத்தை சிந்தி விட்டார் என்று நம்பி நீங்க கர்த்தரை துதிச்சு பாருங்க. சில மாதங்களுக்குள்ள நீங்க அற்புதத்தை காண்பீர்கள். இன்னைக்கு நோட் பண்ணிக்கங்க டேட்டை வந்து. சில மாதங்கள், சில வருடங்களுக்குள்ள நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஆளு ரட்சிக்கப்பட்டு உங்களோட ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. அப்படி ஆளா மாறுவாங்க. அவங்க முன்னோர்களின் பாரம்பரியத்துல ஆழமா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த அஸ்திபாரத்தை நான் அசைப்பேன். கர்த்தர் ஆவியானவர் சொல்றாரு, கவனிங்க. பாருங்க, கர்த்தர் ஒரு இடத்துல வாக்கு பண்ணியிருக்கிறாரு. பாகால்களின் நாமத்தை அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். அவர்கள் அந்நிய தேவர்கள நாமத்தை அவர் நாவிலிருந்து அற்றுப்போக பண்ணி அவைகள் நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். சில ஆளுங்க பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அஞ்ஞான சாமி பேரை சொல்லிட்டே இருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, அவன் வாயில அஞ்ஞான தெய்வத்தோட பேரே வராம அற்றுப்போக பண்ணுவேன் கர்த்தர் சொல்றாரு. நாம யோசிச்சுட்டு இருக்கிறோம், இப்படி பேசும்போது பிசாசுன்னு சொல்றோம். கர்த்தர் சொல்ற, இல்ல நீ அப்பெல்லாம் திட்டாத, நானே வாக்கு பண்ணிருக்கேன். அதை நம்பி என்ன செய்ய, கர்த்தரை துதி. என்னன்னா, அந்த ரட்சிக்கப்படாதவங்க வாயில் இருக்கிற அஞ்ஞான தெய்வத்தின் நாமத்தை அது வாயில் இராதபடிக்கு அற்றுப்போக பண்ணுவேன். எந்த தெய்வத்தை ஆழமா பிடிச்சிருக்காங்களோ, எந்த பிசாசை பிடிச்சிருக்காங்களோ, போன்னு தூக்கி போட்டு வருவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் எதனால தெரியுமா? சொட்டு சொட்டா ரத்தம் வழிஞ்சிச்சே, அத நிமித்தமா. சில நேரம் வந்து நம்ம சுத்தி இருக்க ஆளை பார்க்கும்போது இவெல்லாம் ரட்சிக்கப்படுவானா? இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது ஐயோ, இவ்வளவு குளறுபடி இருக்குதே, இங்க போய் எப்படி சுவிசேஷத்தை சொல்ல போறோம்? இங்க ஏதாவது வழி திறக்குமா? என்ன நடக்கும்? ரொம்ப காலங்கள் கடந்து போகுதே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்க. கர்த்தர் ஆவியானவர் நம்மகிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என் ரத்தத்தை நம்பு. என் ரத்தத்தை நம்பி அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பி. என்ன துதி. அந்தரங்கத்துல அவங்க பேர் எழுதி வச்சு துதி. ரொம்ப வேதனைப்படுற மகளே, உன் குடும்பத்துல சில ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் சொல்றாரு, அவங்க பேரை எழுதி வச்சு கர்த்தர் என் சமூகத்துல வந்து துதி. நான் செஞ்சுட்டேன்னு நம்பி துதி. நான் அங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஹல்லேலூயா. நான் காரியத்தை வந்து ரட்சிப்புக்கு நேரா திருப்ப ஆரம்பிச்சிருவேன். பிசாசு செய்யற காரியத்தை பார்த்துக்கிட்டு அதையே பார்க்க இதை பார்க்காம போயிருவேன். இதை பாருன்றாரு கர்த்தர். ஹல்லேலூயா. சரி, 2வது மகிமைக்கு போவோம் சீக்கிரமாக. அங்க வாசிப்போம். 2வது வசனத்தை வாசிங்க. 2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அடுத்த வசனம் வாசிங்க. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே. ஆமா, போதும். 2 சேர்த்து பார்க்கலாமா? என்ன போட்டிருக்குது? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்தையும் இடதுபுறத்தையும் இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப முதல் வசனத்தை என்ன போட்டிருக்கு? அவர் ரத்தம் சிந்தினதுனால
ஆத்துமாக்கள் பெருகுன்னு போட்டிருக்கு. 2வது வசனத்துல என்ன போட்டிருக்குது? அத நீ நம்பு. நம்பி இந்த வசனம் ஒருவேளை ஒரு எருசலேமுக்கு சொல்லப்பட்டிருக்குதோ, அல்லது சீயோனுக்கு சொல்லப்பட்டிருக்குதோ, அல்லது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். எல்லாருக்குமே அது பொருந்தும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பாஸ்டா இருந்தா எனக்கு இது ரொம்ப பொருந்தும். அப்ப வேதம் சொல்லுது, எவ்வளவு பெரிய விசுவாசம் பாத்தீங்களா? ரத்தம் சிந்தி நிறைய ஆத்துமாக்கள் வரப்போறதுனால, கொள்ளை பொருள் வரப்போறதுனால, ஆண்டவர் சொல்றாரு, ஏய் உன் சபையினுடைய கூடாரத்தின் இடத்தை என்ன செய்ய? விசாலமா. அதோட திரைகள் என்ன செய்யட்டும்? விரிவாகட்டும். தடை செய்யாத. உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஏன்னா, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். ஆமென். ஒரு பெரிய பெருக்கத்துக்கு கர்த்தர் என்ன செய்யறாராம்? பெருக்கம் உண்டாகும் என்று தேவன் சொல்லுகிறார். நான் சொல்றேன், தனிப்பட்ட விதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தனிப்பட்ட விதத்தில் நீங்க நம்புங்க. இன்னைக்கு ஒருவேளை பினான்சியலா நீங்க ஸ்ட்ரகிள் ஆகலாம். அல்லது ஒரு வீடு கட்டுற விஷயத்தை நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். வாட்டெவர் ஏதோ எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். தொழில் பெருக நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஊழியத்தின் எல்லை பெரிதாக வேண்டும் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு. நீ என்ன செய்யி? தடை செய்யாத. உன் கூடாரத்தின் இடத்தை என்ன செய்? விசாலமாக்கு. விசாலமாக்கு. என்ன சொல்லுங்க? விசாலமாக்கு. சொல்லுங்க விசாலமாக்கு. கேக்குதா? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு விசாலமாகு. பெருசா உன்னுடைய எண்ணங்கள்ல தடை செய்யாத. எண்ணங்கள், திட்டங்கள் ரொம்ப பெருசா இருக்கும். எதன் அடிப்படையில் கேட்டா, கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. குறிப்பா சபையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது அது பெருசாகும். ஊழியம் பண்ணீங்கன்னா நம்பி என்ன செய்யுங்க? டிராக்ஸ குடுக்க ஆரம்பிங்க. இடம் பெருசாகும். ஜெப கூட்டத்துல என்ன ஆட்கள் அதிகமா வரப்போறாங்க. ஆமென். இப்படி இந்த மாதிரி என்ன செய்யணும்? எண்ணங்கள் பெரு சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாரி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க சில காரியங்கள் குறித்து நடக்காதுன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல, 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 இல்ல. எண்ணங்கள் சரி செய்யணும். பெரிய காரியத்தை பார்க்கணும். ஆபிரகாம் தனி ஒருவனா இருக்கல. அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தார். ஈசாக்குக்கு யாக்கோபு கொடுத்தார். யாக்கோபுக்கு 12 பேரை கொடுத்தாரு. அந்த 12 பேர் 70 பேரா மாறினாங்க. எகிப்துக்கு வந்தாங்க. அந்த 70 பேர் தான் வானத்து நட்சத்திரங்களை போல மாறினாங்க. 30 லட்சம் ஜனங்களா மாறினாங்க. யோசித்து பாத்தீங்களா? பிள்ளை இல்லாத ஒரு ஆளை கர்த்தர் எடுத்து அவனை பிளஸ் பண்ணி பெருக பண்ணி ஈசாக்க கொடுத்து யாக்கோபு கொடுத்து 12 கோத்திரத்தை கொடுத்து 70 பேரா மாற்றி அந்த 70 பேர் எகிப்துக்கு போய் எகிப்துல போய் என்ன பண்ணிட்டாங்க? பெருகுறாங்க. எவ்வளவு பெருகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வானத்து நட்சத்திரங்கள் போல பெருகிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்களை பத்தி உங்கள்கிட்ட பேசுறாரு. ஒரு ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்ட விரும்புறீங்க, ஒரு சபையை கட்ட விரும்புறீங்க, ஒரு வாழ்க்கையில இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. குறுகி போவதில்லை நீங்க. நான் சொல்றேன், நீங்க பெருகுவீங்க இயேசு நாமத்தினால். நீ பெருகுவாய். 2வது ப்ராஃபசி. முதல் ப்ராஃபசி, நீ கனி கொடுப்பாய். ஆமென். 2வது, நீ பெருகுவாய். பிரைஸ் தி லார்ட். நீ பெருகுவாய். ஆண்டவர் ஒரு வசனம் வாசிங்க. அங்க போங்க பிரதர். வாசிங்க பிரதர். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 14 இருந்து 17 வரை வாசிங்க. லோத்து ஆதியாகமம் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆமென். ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ம். ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலேயும் வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ நோக்கிப்பார். பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் ஆமென். சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். 17 அடுத்து, நீ நீ எழுந்து. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். ஆமென். உனக்கு அதை தரு. எப்படி பாத்தீங்களா? பிர- பாருங்க, பிரமாணத்தை கவனிச்சு பாருங்க. நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன். அதாவது நீ எதை பார்க்கறியோ அதை நான் உனக்கு தருவேன். கர்த்தர் சொல்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ இப்ப உன்னால அதை பார்க்க முடியல அப்படின்னா நீ பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி பார்க்கணும்? இந்த புஸ்தகத்தை வழியா நீ பார்க்கணும். இந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி நாம் பார்க்கும்போது, எனக்குள்ள ஒரு விஷயத்தை நான் பார்க்கும்போது, அதை நான் கர்த்தருக்கு தரேன்னு சொல்லுகிறார். பாருங்க, நல்ல ஆழமா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆஹ் ஆஹ் நமக்குள்ள ஒரு காரியத்தை அதான் கர்த்தர் சொல்றாரு. உன் கண்களை ஏறெடுத்து நோக்கிப்பா. நீ இருக்கிற இடத்துல இருந்து நோக்கிப்பா. இன்னைக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல. ஆனா 4 பிள்ளை வரும். இன்னைக்கு நீ வாளா இருக்கிற, தலையாக்குவா. நீ கீழே கிடக்குற, அங்கிருந்தே நோக்கிப்பார், தலையாக்குவா, மேலாக்குவா. கடன் வாங்குற ஒரு வாழ்க்கையா இருக்குது. அங்கிருந்தே நோக்கிப்பார், கடன் கொடுக்கிறாளா மாற்றுவார். கர்த்தர் அப்ப நம்மள நம்மள இங்க கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு அப்படின்னா, நமக்குள்ள விசுவாச பார்வை மாற வேண்டும் என்று தேவன் சொல்லுவார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவார். எப்படி எப்படி? வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும்
இடம் கொண்டு பெருகுவார். எல்லாம் சொல்லுங்க, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நான் இடம் கொண்டு பெருகுவேன். லேண்ட் எல்லாம் வாங்க முடியுமான்னு யோசிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இடம் கொண்டு பெருகுவார். ஆமென். இடம் கொண்டு பெருகுவார். இந்த வசனத்தை வச்சுதான் ஜெபம் பண்ணணும் பாருங்க. கண்டிப்பா அப்படி நடக்கும். சரியா? அடுத்த 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 பகுதியை நம்ம வாசிப்போம். ஆஹ் ஆஹ் பிரதர், பயப்படாதே 4ஆம் வசனத்திலிருந்து இல்ல 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிங்க பிரதர். பொறுமையா எல்லாரும் அதை பயப்படாதே, கவனிங்க. நீ ம், வெட்கப்படுவதில்லை. நாணாதே, ம், நீ லச்சை அடைவதில்லை. உன் ம். வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, உன் விதவையிருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் ஆமென். சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும், இளம் பிரயாரத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆமென். இமைப்பொழுதும் இங்க போதும். இங்க 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை பேசுது. சுருக்கமா சொல்லிடுறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுவார். ஆமென். ஒரு 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 ரெஸ்டோரேஷனை கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கையில செய்வார். அங்க போட்டிருக்குது, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே நீ லச்சை அடைவதில்லை. கர்த்தர் சொல்றாரு, வெட்கப்பட்டு போயிருமோ, இந்த காரியத்துல வெட்கப்பட்டு போயிருமோன்னு யோசிக்கிறீங்க. பயப்படாத நீ வெட்கப்படுவதில்லை. ஆமென். எந்த அளவுக்கு திட்டமா சொல்றாரு பாருங்க. நான் சொல்றேன், மறுபடியும் அதான் சொல்றேன். இந்த வசனத்தெல்லாம் நாம நம்புறதும் எந்த டிகிரில நம்புறன்றது எதை பொறுத்து இருக்கு தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரத்துல எனக்கா இயேசு பட்ட பாடுனால உண்டான மகிமை. அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. பாருங்க, அவர் சந்தேகப்பட்டு சொல்லல. சந்தேகமா தெருல பார்ப்போம். பயப்படாத. நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு சொல்றேன். உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்லல. ரொம்ப தெளிவா சொல்றாரு. பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. அ வாழ்க்கையில சில சூழ்நிலையா நீங்க போகும்போது, அ ஒரு வெட்கத்துக்கு உள்ள போயிருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் வார்த்தை சொல்லுது பாருங்க. நான் நான் வாசிக்கிறேன். நீங்க வாசிக்க வேணாம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் என்ன போட்டிருக்குது? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப நான் சொல்றேன், நீங்க வெட்கப்படுவதில்ல. உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரப்போகுது இயேசு நாமத்தினால. ஹalleluya. வெட்கத்துக்கு பதிலான என்ன வரப்போகுது? இரண்டத்தனையான பலன் வரப்போகிறது. ஆ பாருங்க, அங்க இந்த 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 காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய மகிமை. உங்களுக்கு ஒண்ணு தெரியும் இல்லையா? அதாவது இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என்ன போட்டிருக்கு? அவர் சொன்னபடி எல்லாம் சொல்லுங்க. அவர் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். எப்படி உயிர்த்தெழுந்தாரு? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆ நல்லா கவனிங்களேன். தன்னுடைய ஜீவனை விட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, அங்க பிசாசையும், மரணத்தையும், பாதாளத்தையும் ஜெயித்தே எழுந்து அந்த வார்த்தையை நிறைவேற்றியிருப்பார் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிற மத்த வார்த்தைகள் நாம நம்ப முடியும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு, சுமந்து, ரத்தத்தை சிந்தி, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, பாதாளத்துக்கு போயி, அங்க போய் பிசாசையும், மரணத்தையும், பாதாளத்தையும் ஜெயித்து எழுத்து உயிர்த்தெழுந்திருப்பாருன்னா, அது சொன்னபடியே செஞ்சிருப்பாரு அப்படின்னா, அவர் சொன்ன மத்த வாக்கியத்தை நம்ம என்ன செய்ய நம்ப முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பைபிள் அதான் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 51ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா, விசுவாசமே கிடையாது. இந்த பிரசங்கமும் வீண். கவனிக்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மற்ற மதங்களுக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காந்தி நல்லவரு, புத்தர் நல்லவரு, நபிகள் நாயகம் இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா நம்ம இயேசுவை பத்தி பேசுறோம். எல்லாரும் எல்லா விதமான கொள்கையும் பண்ணிருக்கிறாங்க. சில நல்ல காரியம் பண்ணிருக்கிறாங்க. அது மாதிரி இயேசு சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் வந்தாலும் சரி, எ ஆண்டவருக்கும் மத்தவங்களுக்கு இருக்க பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்தார். அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். வேற யாரும் என்ன செய்யல? ஜீவிக்கல. வந்தாங்க, பேசுனாங்க, போனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க.
சில நல்ல காரியத்துக்காக தன்னுடைய ஜீவனை விட்டாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்காக இந்த பூமியில மனுஷனை அவதரிச்சு நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்தது மாத்திரம் கிடையாது, அங்க போய் மரணத்தையும் பிசாசையும் ஜெயித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதுதான் மத்த எந்த மார்க்கங்களுக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கும், நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுவாருன்னா மதம் கிடையாது. நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் சொன்னவங்க இன்னைக்கு உயிரோடு கிடையாது. ஆனா இன்னைக்கு வாக்கு பண்ண கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அப்படின்னா சொன்னபடியே உயிர் தெழுந்தார் இல்லையா? அப்படின்னா அவர் சொன்ன மத்த வாக்குத்தத்தத்தை நாம் என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். அவர் நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு ஒருவேளை வெட்கப்பட்டு போற சூழ்நிலை மாதிரி கடந்து போனா கூட அவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுவதில்லை. நீங்க நம்புறீங்களா? இல்ல பாஸ்டர், ரொம்ப மோசமா போயிருச்சு, வெட்கப்படுற மாதிரி ரொம்ப நெருங்கிருச்சு, வெளியில அப்படி இப்படி ஆயிருச்சு. இல்ல இல்ல, நீ வேணா பாரு, அதே காரியத்துல நான் உனக்கு மகிமையை தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் வந்து மறுபடியும் ஒரு விஷயத்த ப்ராபசி பண்றாரு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க உங்க நிலை, அந்த பாருங்க அங்க போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்குன்னா, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அதாவது வாழ்க்கையே சீர்குலைந்து போச்சு. வாழ்க்கையில சில பகுதிகளை சீர் இல்லாம போச்சு, நிலகுலைஞ்சு கிடக்குது. கர்த்தர் சொல்றாரு, ப்ராபசி நோட் பண்ணிக்கங்க, 3வது ப்ராபசி. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சீரில்லாத காரியங்கள்லாம் சீர்படுத்த போகிறார். கர்த்தர் சீர்படுத்துவார். சரியா? அங்க வாசிங்க பிரதர். எபிரேயர் எபிரேயர் ஆஹ் எபிரேயர்ல கடைசி அதிகாரம் என்னது? 13. ஆமா, எபிரேயர்ல கடைசி அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல 20 20 21 வாசி. எபிரேயர் 13 20 21 வாசிக்கும் போது கவனமா கவனிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களிடத்தில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவதாக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்ப இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறேன்னா தயவு செய்து எல்லாரும் பைபிளை பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, 20 வசனத்தை பாருங்க. நான் சொல்றதை கேட்டே இருங்க, அந்த வசனத்தை பாருங்க. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்ப அந்த இயேசுவை மரித்தோரிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் ஒரு காரியத்தை செய்ய போறார் உங்க வாழ்க்கையில். என்ன செய்ய போறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, பாருங்க, நீங்க செய்யறது இல்ல, உங்க வாழ்க்கையில அவர் தமக்கு பிரியமான காரியத்தை நடப்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு காலத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க சில நல்ல காரியத்தை பண்றீங்க. ஏன் தெரியுமா? நீங்களா செய்யல, கர்த்தர் நடப்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறீங்க. ஆள் ஒரு நாள் சிகரெட் பிடிச்சால் நீ கையில பைபிள் பிடிச்சிருக்கீங்க. கரெக்டா? அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கீங்கன்னா நீங்க பண்ணலங்க. அந்த அந்த தமக்கு முன்பாக பிரியமானதை அவர் உங்களை நடப்பிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை கொண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப தொடர்ந்து போட்டிருக்கு, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே, அவருடைய சித்தத்தின்படியே உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அதாவது அப்படியே கொஞ்சம் கவனிங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இயேசு ஏத்துக்கொண்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் காரியங்கள் சீராயிருக்குதா? நல்லா இருக்கா? அப்படி எத்தனை பேர்ல ஆமென் சொல்றீங்க? நல்லா இருக்கா? கரெக்டா? நான் சொல்றேன், இன்னமும் நல்லாக போகுது. ஏற்கனவே குழம்பு இப்ப கடந்துச்சு, ஆண்ட கொஞ்சம் சீராக்கி இருக்காரு. இன்னமும் சீராக்க போறார். அதான் போட்டிருக்கீங்க. அதுவும் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? எந்த தேவன் ஆக்க போற தெரியுமா? மரித்தோரையே மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின தேவன் அதையே செஞ்சார். அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சீரில்லாத காரியத்தை சீர் செய்ய அவரால் முடியும். இந்த காரியம் சீரா இல்ல, அந்த காரியத்தை சீர் செய்ய அவரால
முடியும். அவரால முடியும். நம்புங்க. நிறைய நற்கிரியை நீங்க செய்ய போறீங்க. அவரே அதை அப்படி ஆக்க போறாரு. 1 பேதுருல கடைசி வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு எபிரேயருக்கு அடுத்த புஸ்தகம் 1 பேதுருல 5ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து சீக்கிரமாக. இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அந்த தேவன் என்ன பண்ணுவாராம்? உங்களை சீர்படுத்துவாராம், ஸ்திரப்படுத்துவாராம், பலப்படுத்துவாராம், நிலைநிறுத்துவாராம். அவரே செய்வார். Praise the Lord. தேவன் தாமே செய்வார். கொஞ்ச காலம் பாடல் வைக்கிற உங்களை கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் புரிந்த தேவன் தாமே. நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்கணும். நம்ம இயேசுக்கா பாடுபடுறது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம அழைச்சதுக்கு அழைச்சிருக்காரு, மகிமைக்கு அழைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க போட்டிருக்குது, அழைச்சவரு சகல கிருபையும் புரிந்த தேவன் தாமே. அவர்கிட்ட இல்லாத கிருபையே கிடையாது. அதனால உங்க வாழ்க்கையை சீர் செய்ய கிருபை அளிக்க அவரால கூடும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சகலவித கிருபை புரிந்து வச்சிருக்க தேவன் உங்க வாழ்க்கையில சீரல்லாத காரியத்தை சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த அவராலே ஆகும். எல்லாம் சொல்லுங்க. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். தேங்க்யூ டாடி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் சீர்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். அவரே செய்வார் இந்த காரியத்தெல்லாம். அவரே செய்வார். நம்ம பிள்ளைகளுக்கு அவரே செய்வார். நம்முடைய சபைக்கு அவரே செய்வார். சரி, மறுபடியும் அங்க போங்க சீக்கிரமா. ஏசாயா 54ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரத்துக்கு. ஏசாயா 54 அதுல அடுத்த மகிமையை பார்க்க போறோம். அடுத்த மகிமையை பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி நான் வேற ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இதோட சேர்த்து அதை பார்த்தா நல்லா இருக்கும். ஏசாயா 54ல பிரதர் 11, 12 வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றது அற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிசாசு பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகனிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஆமென். இதுல ஒரு குளோரி இருக்கு. அடுத்த ப்ராபசி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே. யோசித்து பாருங்களேன். ஒரு பெரிய புயல் வந்து ஒரு நல்ல அமைதியான ஒரு வீட்டு மேல அடிச்சிருச்சு. அப்ப எப்படி இருக்கும்? அந்த மரங்கள்லாம் சாஞ்சு, அங்க இருக்க பொருட்கள்லாம் கீழே கவுந்து, அந்த வீட்டிலே அப்படி தலைகீழா இருக்கும் இல்லையா? யோசித்து பாருங்க. பெருங்காற்றுல அடிபட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அப்படி பெருங்காற்றுல அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. இதுல இன்னொரு பிரச்சனை வேற. தேற்றுறதுக்கு யாரும் என்ன செய்யலாம்? இல்லையா? தேற்றரவற்றவளே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதோ அப்படி கிடக்கிற உன்னை நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். சரியா? இதுல 2 விஷயம் இருக்குது. நீங்க ஒருவேளை இந்த வாக்கியத்தை வந்து இது ஸ்பிரிச்சுவலா போட்டிருக்கு. கல்லு, மாணிக்க கல்லு, பலகனி, உச்சிதமான கல்லு, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா போட்டிருக்குன்னு நினைச்சாலும் எடுத்துக்கோங்க. லிட்டரலா கர்த்தர் அப்படி செய்வாரு பண விஷயத்துல அப்படின்னாலும் அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆனா முதல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சுருக்கமா ப்ராபசி சொல்றேன். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றுல அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, கர்த்தர் சொல்லாரு, ரொம்ப நிலகுலைஞ்சு போய் கிடக்குது வாழ்க்கை. அங்க போட்டு ஆண்டவர் சொல்றாரு, கல்லுல பிரகாசிக்க வச்சு நீலத்தனத்தை அஸ்திபாரமாக்கி பலகணிகளை பளிங்கும் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதுரையில எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவே அப்படி சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு. அவர் சொல்ல பாருங்க, நல்ல கவனிங்க. நான் உன் வாழ்க்கைய பியூட்டிஃபை பண்ண வேண்டாரு கர்த்தர். ஆமென். உன் வாழ்க்கை என்ன செய்வேன்? அழகுபடுத்த வேண்டும். உன் வாழ்க்கையை அழகுபடுத்துவேன். உன் வாழ்க்கையை அலங்கரிப்பேன். உன் வாழ்க்கையை சிங்காரிப்பேன். பிரைஸ் தி லார்ட். சிங்காரிப்பேன் நான் வந்து. நம்ப முடியலையா? ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அதுல 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கும்
லீபனோனின் மகிமையையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அங்க பாருங்களா எப்படி வார்த்தைப்பட்டிருக்குன்னு. நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கணும்? 3 பேருக்கு பொருந்தும். எருசலேமுக்கு பொருந்தும், சீயோனுக்கு பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். நீங்க தான் அப்படி எடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு. சிங்காரிக்கிறதுனா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் சிங்காரிக்கிறது எப்படி தெரியும் இல்லையா? லேடிஸ்க்கு தான் தெரியல சிங்காரிக்கிறதுனா. ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும், தேவதாரு விருட்சங்களும், பாய்மர விருட்சங்களும், புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். பாருங்க, நம்ம வாழ்க்கைய நம்ம இப்ப நீங்க ஒரு வீடே கட்டுறீங்கன்னா, நான் சொல்றேன் அது ரொம்ப பிரமாதமா வரப்போகுது இயேசு நாமத்தினால. ரொம்ப அழகா வரப்போகுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால. சபை ரொம்ப அழகா வரப்போகுது. கர்த்தர் சொல்லுவாரு, சிங்காரிக்கிறதுக்காகவே. சிலர் சொல்லுவாங்க, சிங்காரிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, இல்ல. ஆண்டவர் சொல்றாருங்க, என் பரிசுத்த ஸ்தானத்த, என் பாதஸ்தானத்த நான் மகிமைப்படுத்துவேன். அதை சிங்காரிப்பேன். அதை சிங்காரிக்கிறதுக்காகவே அதை சிங்காரிக்கிறதுக்காகவே என்ன வருதா? லீபனோனின் மகிமை, குளோரிய வருது. தேவதாரு விருட்சம், நல்ல மரம், பாய்மர விருட்சம், புன்னை மரங்கள்லாம் இடத்துக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுது. அப்ப நான் சொல்றேன், நீங்க வீடு கட்டினீங்க, நல்ல இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் இயேசு நாமத்தினால. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கும். சபை நல்லா இருக்கும். சபை நல்ல பிரமாதமா இருக்கும். பாருங்க எப்படி நம்பணும் பாருங்க. அதை விட்டுவிட்டு நம்ம எதையோ நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் சொல்றாரு, ரத்தத்தை சிந்தி சம்பாரிச்சு நான் இப்படி பண்ணுவேன், படுத்தப்பட்டிருக்க என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர். அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில குளோரியே இல்லாம இருக்கலாம். குளோரி வருது இயேசு நாமத்தினால. சில பேர்ல குளோரி இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் குளோரி வருது இயேசு நாமத்தினால. ஆமென். ஆனா எப்படிப்பட்ட ஆளு? சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றுல அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, அப்படிப்பட்ட ஆளை எடுத்து ஆண்டவர் அவங்க வாழ்க்கைய சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, அழகுபடுத்தி, சிங்காரித்து, அலங்கரிக்கிறார். அப்படி வாழ்க்கையா மாற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அடுத்த அடுத்த மகிமைக்கு நம்ம போவோம். அதாவது திரும்ப சொல்றவா? நீ கனி கொடுப்பாய். ஆமென். நீ பெருகுவாய். ஆமென். நீ வெட்கப்படுவதில்லை. ஆமென். நீ நீ கர்த்தர் உன் வாழ்க்கையில சீரில்லாத கருத்தை சீர்படுத்துவார். ஆமென். கர்த்தர் அழகுபடுத்துவார், அலங்கரிப்பார். தேங்க் யூ டாடி. ஆமென். இப்ப அடுத்த வசனத்துக்கு நம்ம போவோம் சீக்கிரமாக. அதே அதிகாரத்துல 9, 10 வாசிங்க பிரதர். 9, 10. ஏசாயா 84ல 9, 10. ஆ. சீக்கிரமா. இது இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இந்த இந்த பகுதியில நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் என் மேல கோவமா இருக்காரு பிரதர். அதான் அடி அடின்னு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி டயலாக் எல்லாம் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அதெல்லாம் சினிமா டயலாக். ஓகே. இங்க பாருங்க எப்படி போட்டிருக்குன்னு 9ஆம் வசனத்துல, இது எனக்கு எது தெரியுமா? சிலுவை. சிலுவையில் நடந்த காரியம் எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவா காலத்துல எப்படி வந்து ஆழத்தின் ஊற்றுக்கண்கள்லாம் திறந்து, வானத்தின் மதுகள்லாம் திறந்து, ஆஹ் ஆஹ் அந்த வெள்ளம் எல்லாம் வந்து எப்படி வந்துச்சோ அதே போல சிலுவையில இயேசு தொங்கும் போது நம்முடைய எல்லா பாவங்களும் ஒரு வெள்ளம் போல அவர் மேல வந்தது. ஒரு ஒரு அணைக்கட்டு இருக்கு, ஒரு டேம் இருக்குது. அதை உங்களை நிக்க வச்சுட்டு சுத்தி இருக்கிற எல்லா அந்த பலகணிகளை, அந்த கதவுகளை திறந்தா எப்படி யோசித்து பாருங்களேன். அந்த மாதிரி பிதாவாகிய தேவன் சிலுவையில இயேசு தொங்கும் போது எப்படா இந்த பாவத்தை தண்டிப்போன்னு சொல்லி நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும், எல்லாருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் மட திறந்த மாதிரி திறந்து விட்டு அத்தனை இயேசு மேல சுமத்திட்டு அப்படி இருந்துச்சான். எப்படி நோவா காலத்துல வெள்ளம் வந்துச்சோ அது போல சிலுவையில இயேசு தொங்கும் போது நான் என்ன பண்ணேன்? எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல புரண்டு வரும்படி பண்ணினேன். அப்புறம் இன்னொன்னு பண்ணாரு, ஒரு வாக்கு பண்ணாரு. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியில் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த மாதிரி வெள்ளம் வந்து அழிச்ச பிறகு கர்த்தரே சொல்லுவாரு, இனிமேல் இந்த மாதிரி வெள்ளம் என்ன செய்யாது, வந்து அழிக்காது, நான் அனுப்ப மாட்டேன். அதுக்காக என்ன பண்ணாரு? வான வெள்ளம் உண்டாக்குனார் இல்லையா? கரெக்டா?
அதே மாதிரி இன்னமும் உலகத்தை என்ன செய்யல, அவர் அழிக்கவே இல்லை. எத்தனையோ வெள்ளங்கள் வந்துருச்சு இத்தனை வருஷத்துல. ஆனா நோவா காலத்துல உண்டான வெள்ளம் மாதிரி என்ன செய்யல, வரல. வெள்ளம் வரும்போது கர்த்தருக்கு ஞாபகம் வந்துரும். என்ன வந்துரும்? வானவில் வந்துரும். வானவில் வந்து என்ன செய்ய மாட்டார், அழிக்க மாட்டேன் அவர் வாக்கு பண்ணிருக்காரு. சொன்னதை செய்றாரா? நிறைவேற்றாரா? நோவா உடன்படிக்கை நிறைவேற்றாரா? இப்ப இன்னொன்னு சொல்றாரு. அது மாதிரி, ஹலோ ஆழமா கவனிங்க. அது மாதிரி ஒண்ணு சொல்றாரு. உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை. ஆமென். ஏங்க, நோவா காலத்துல உண்டான வெள்ளம் மாதிரி இருந்துச்சா இயேசு மேல சுமத்தப்பட்ட கோபம். அந்த கோபம் என் மேல வர வேண்டிய கோபம்லாம் இயேசு மேல வந்துருச்சு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் ஆணையிட்டு சொல்றேன், நான் உன் மேல கோபம் கொள்வதில்லை. அதான் நான் சொல்றேன். 53ஆம் அதிகாரத்துல இயேசு பட்ட பாடுகள பத்தி நீங்க புரிஞ்சுக்கறல அப்படின்னா, 54ஆம் அதிகாரம் உனக்கு என்ன செய்யாது? ஆழமா புரியாது. 53ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை அவர் மேல் வந்தது. ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு போட்டிருக்குது. அப்ப நம்ம மேல வர வேண்டிய தேவ கோபம் எங்க வந்துச்சாம்? அவர் மேல வந்துருச்சாம். இப்ப தேவன் திட்டமா சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில சூழ்நிலை தவறா போகும்போது கூட உனக்கு ஒரு எண்ணம் வரலாம். கர்த்தர் கோபமா இருக்காருன்னு. கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. கர்த்தர் உன்மேல் கோபம் கொள்வதில்லை. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் என்மேல் ஒருபோதும் கோபம் கொள்வதில்லை. என்மேல் கிருபையா இருக்கிறார். அடுத்து அதான் போட்டிருக்கு. வாசிங்க. 16ஆம் வசனத்த வாசிங்க பிரதர். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆ என் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் ஆ உடன்படிக்கை என் என் சமாதானத்தின் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் மனதுருக சொல்கிறார். கர்த்தர். ஆ இப்ப போய் கர்த்தர பார்த்து கோவமா இருக்காரு, கோவமா இருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஏங்க, உங்க நீங்க யாராவது அடுத்தவன் பண்ண தப்புக்கு உங்க பிள்ளைய தண்டிக்க குடுப்பீங்களா? யோசித்து பாருங்க. யாரோ அடுத்த தெரு தப்பு பண்ணிட்டாங்க. சார், தெரியாம திருடிட்டான் சார். ஏன் அவனுக்கு பதிலா என் பிள்ளைய அடிங்க சார். ஹலோ சார், போலீஸ் வந்துருச்சு. நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப அப்படியே இரக்கப்பட்டு, அவன் தப்பு பண்ணிட்டான் அந்த திருடன். அவனுக்கு பதிலா என் பிள்ளைய கூட்டு போங்க சார். அவன் என் பிள்ளைய அடிங்க அப்படி சொல்லுவீங்களா நீங்க? கரெக்ட்டா அப்படி யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா தேவன் பிதாவாகிய தேவன் நம்ம பாவத்துக்கு பதிலாக அந்த கோபத்த, அந்த பாவத்து மேல இருந்த கோபத்த இயேசு மேல சுமத்தி ஆக்கினை அவர் மேல வச்சு சொல்றாரு, உன் மேல கோபம் கொள்வதில்ல. அதற்கு மாறாக நான் உன் மீது கிருபையும் சமாதானமா இருக்கிறேன். எப்படிப்பட்ட கர்த்தர்? உன் மேல மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் கூட விலகலாம். பர்வதங்கள் நிலை பெயரலாம். ஆனா உன் மேல நான் வச்ச கிருபை என்ன செய்யாது? விலகாது. உன் மேல வச்ச கிருபை என்ன செய்யாது? விலகாது. ஆக நான் சொல்றேன், அடுத்த ப்ராபசி, கர்த்தர் உங்க மேல கோவமா இல்ல, உங்க மேல கிருபையா இருக்கிறார். அவர் உங்க மேல வச்ச கிருபை என்ன செய்யாது? ஒரு நாளும் விலகவே விலகாது. சூழ்நிலை மாறும்போது, உங்களுக்கு ஆட்கள் விரோதமா வரும்பொழுது, உங்களுக்கு பயப்படுற சூழ்நிலை வரும்போது, நீங்க பயப்படாதீங்க. அ அந்த நேரத்துல தான் கர்த்தர் கிருபை விளங்க போகுது இயேசு நாமம். ஆமென். அடுத்து அடுத்த இதுக்கு போவோம். 13ஆம் வசனத்த வாசிங்க பிரதர். 13 முடிக்க போறோம். 13 வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். போதும். அப்படியே நம்பிக்கைங்க. யோசித்து பாருங்க. 53ஆம் அதிகாரத்துல பாடுபட்டு 54ஆம் அதிகாரத்துல மகிமை போட்டிருக்கு. அந்த மகிமையில கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வந்து என் பிள்ளைக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை எங்க போட்டிருக்காரு? பாருங்க 12 பேர்ல ஒருத்தர் தோமா நம்ம தேசத்துக்கு வந்த மாரி, அ அப்ப என்ன 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 சொல்றோம்? இந்தியாவையும் ஆண்டு என்ன பண்ண நினைச்சா பார்த்தாருன்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி நான் சொல்றேன். 54ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் யார பத்தி போட்டிருக்கு? என் பிள்ளைய பத்தியே போட்டிருக்கு. என் பிள்ளை எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிங்க பிரதர். 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தை வரை வாசிங்க. 14 முதல் நீதினால் 17 வாசி. நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ம், கொடுமைக்கு தூரமாவாய். ம், பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு ம், தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. இதோ ம். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ ஆமென். கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக் நிக்கிரமாக்குகிறவனையும் நான் விக்கிரகமாக்குறவனையும் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்.
உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதிமாய் இருக்கிற என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சரியா? கடைசி வகையை பார்த்து முடிக்க போறோம். அங்க போட்டிருக்கு, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அப்ப அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வருது. இதெல்லாம் அவர் கொடுத்த நீதி. பாருங்க, உங்க நீதியை போஸ்ட் பண்ணாதீங்க ஒருபோதும். நம்ம கிட்ட நீதியே கிடையாது. நல்ல ஆழமா புரிஞ்சுக்கங்க. இந்த சுய நீதி, ரொம்ப பைபிள் படிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், உபவாசம் இருங்க, யாரு வேணாம்னு சொல்லல, காணிக்கை கொடுக்கிறேன், தசமா கொடுக்கிறேன், நல்லா செய்யுங்க, ஊழியம் பண்றேன், இந்த இந்த நற்கிரியை எல்லாம் கொண்டு போய் என்ன செய்யாதீங்க. இதெல்லாம் உங்க நீதியா மாறாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவனுக்கு முன்பாக நம்மள ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் அப்படி மாத்துறது எது கேட்டீங்கன்னா, எனக்காக இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தும் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக உயிர் திறந்தும் இருக்கிறார். ரோமர் 5ல ரோமர் 4ல போட்டிருக்குது. இயேசு வந்து மரிச்சார் இல்லையா? எதுக்காக மரிச்சார் தெரியுமா? என் பாவத்துக்காக மரிச்சார். அதோட முடியல. அவர் எழுந்திருக்கலன்னா நீதிமானாகவே முடியாது. நான் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப இயேசு எந்திரிக்கல அப்படின்னா நான் நீதிமானாகவே முடியாது. ஞானஸ்நானத்தை என்ன பண்றது தெரியுமா? பாவத்துக்காக மரிக்கிறோம், நீதிக்காக பிழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாடுறோம் இல்லையா பாட்டு? பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட அப்படி பாடுறோம் இல்லையா? ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆதாமுடைய பாவத்தினால பாவியானேன். இயேசுவின் கீழ்ப்படியதுனால நான் அவர் ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டேன். ஆக நல்லா புரிஞ்சுக்கிறணும். இந்த 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 கிறிஸ்தவத்துல இருக்கிற சில நல்ல ஆவிக்குரிய கிரியை எல்லாம் செய்யறது வந்து நம்மளை கத்தருக்கு நீதிமான் ஆக்காது. நம்ம ஏற்கனவே நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டோம். அதை நம்பணும். அதை நம்பணும். மாறக்கூடாது. நீங்க அதுல எப்பயுமே அதான் அஸ்திபாரம். தப்பு பண்ணிட்டீங்க, ஒருவேளை ரத்தத்தால கழுவப்படுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆனா நீங்க நீதிமான் தான். அசுத்தமான காரியத்தை பண்ணிட்டீங்க, மன்னிப்பு அதை விட்டு வெளியே வாங்க, கர்த்தர் மன்னிப்பு கேளுங்க. ஆனா நீங்க பரிசுத்தவான் தான். இயேசு உங்க பரிசுத்தமா இருக்கார். கர்த்தர் இந்த இந்த அவர் செஞ்சு முடிச்ச இதன் அடிப்படையில் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்றாரு. நீங்க பயந்து போய் ஐயோ தப்பு பண்ணிட்டோம், அசுத்தமான காரியத்தை பண்ணிட்டோம், நம்ம தீமை பண்ணிட்டோம், ஐயோ அதனால தண்டனை வரப்போகுது, இப்படி நடக்க போகுது, இப்படி இப்படி எதிர்பார்க்க கூடாது. அஸ்திபாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு என்னுடைய நீதியாக்கப்பட்டிருக்கிறார். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரம் விழுகிறேன், வாழ்க்கையில சில தப்பு பண்ணிடுறேன், உடனே பயந்து போய் தப்பு பண்ண கர்த்தர் அடிப்பாராக்கும். அப்ப அதுக்குரிய விளைவு வரப்போதாக்கும். ஐயய்ய, ஏற்கனவே நம்ம பண்ண அந்த பாவத்தின் விளைவுகளை அவர் சுமந்து விட்டார். திரும்பி அவர் உங்களை தண்டிக்க மாட்டார். இப்படி சொன்னா பாவம் பண்ணுவோமே. நீங்க சரியா புரிஞ்சுக்கங்க. நீங்க முதல்ல நீங்க தப்பா போயிடாதீங்க. ரொம்ப நீதிமான் ஆகிறேன்னு நினைச்சிட்டு ஓவர் நீதிமான் ஆகிறேன்னு சொல்லிட்டு சில பேர் பாருங்க, பிரசங்கம் பண்ணா அதிக பிரசங்க ஆயிருவாங்க. பாத்திருக்கீங்களா? பிரசங்கி யாரும் என்ன ஆவாங்க, அதிக பிரசங்க ஆயிரும். அது மாதிரி ரொம்ப ஓவரா. முதல்ல நல்லா போட்டிருக்கு, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமற்றவர்களாகி கெட்டு போனாலும் போட்டிருக்குது. ஆண்டவர் பார்த்தாரு, உங்க யார்ட்டுமே நீதி இல்ல. கடைசியா ஒண்ணு பண்ணாரு, தேவன் தமது நீதியையே நமக்கு காண்பித்தார் போட்டிருக்கிறோம். தேவ நீதி பயிர் போட்டிருக்கு, நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் இல்லாத அவரை பாவமாக்கினார் போட்டு. நல்ல இது அஸ்திபாரம், இதுதான் அஸ்திபாரமா இருக்கணும். ஆனா ஒருவேளை நடக்கை தவறா இருந்துச்சுன்னா கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு காரியங்களை சீர்படுத்திக்கிறேன்னு தவிர, ஆனா எப்பயுமே நம்பணும், இயேசுவே என் நீதி. சரியா? இப்ப அப்படி நம்புற ஆளுக்கு போட்டிருக்கு, கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமா கூட்டினா கர்த்தர் கூட்டல, அவங்க உன் பட்சமா வருவாங்க. அடுத்து போட்டிருக்கு, கரிநெருப்ப ஊதி தன் கிரியைக்காக ஆயுதத்தை பண்றவனி நான் தான் சிருஷ்டித்தேன். அப்புறம் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் தான் நம்மளை கொல்ல வைக்கிறதுக்கு ஆள் ரெடி பண்றாரு. எனக்கு இல்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு விரோதமா ஒருத்தன் ஒரு ஆயுதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, அந்த ஆயுதத்தை பண்றவனையே நான் தான் உண்டாக்குறேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க யோசிக்கிறீங்க, ஆண்டவரே அவன் எனக்கு விரோதமா ஆயுதத்தை பண்றான். அப்பா கவுனி, அந்த ஆயுதத்தை பண்றானே, கொல்லேன், அந்த கொல்லனையே உண்டாக்குனது நான் தான். அவனே என் கையில தான் இருக்கிறான். அதே ஆயுதத்தை உன் நன்மைக்கா நான் மாத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? தப்பா புரிஞ்சிக்க கூடாது. இப்படி சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே ஆயுதம் பண்றான்.
எப்ப நீ எப்ப கவலைப்படுற? அவனே என் கையில தான் இருக்கான். நீ ஏன் கவலைப்படுற? இப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். எல்லாம் சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். 2 விஷயம் புரிஞ்சுக்கிறணும். ஹலோ, உங்களுக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும். பாஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உருவாக்கப்படும். உருவாக்கப்படும். ஆனா வாய்க்காது. பிரைஸ் தி லார்ட். உருவாக்கப்படும் ஆனா வாய்க்காது. அப்புறம் இன்னொன்னு போட்டிருக்கு. எந்த ஆயுதமும் வாய்க்காது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எந்த ஆயுதமும் வாய்க்காது. சொல்றாங்க. ஏய் போன தடவ நீ தோத்துட்ட. போன தடவ உன்னை நீ ஜெயிச்சிட்ட, தப்பிச்சிட்ட. இந்த தடவ வாடி. இந்த ஆயுதத்தை வச்சு உன்னை பார்க்கிறேன். எந்த ஆயுதமும் வாய்க்காது. உங்கள பத்தி தப்பா சொல்றாங்க. அது வாய்க்காது. என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க. வாய்க்காது. எந்த ஆயுதமும் வாய்க்காது இயேசு நாமத்துல. எந்த ஆயுதம் வாய்க்காது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் சரியா போலையா? என்ன பண்ணுங்க? எழுந்திருச்சு, இது நீதி கிடையாது ஆண்டவரே. நீங்க சொன்னதுதான் நடக்க போகுது என் வாழ்க்கையில. அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு என்ன செய்யுங்க? நீ குற்றப்படுத்துவாய். நீ குற்றப்படுத்துவாய். நான் நான் சொல்லணும். கடன் வாங்குற வாழ்க்கை இருக்கும்போது சொல்லணும். நானோ கடன் வாங்காதிருப்பேன்னு சொல்லி என்ன செய்யணும்? சொல்லணும். நான் குற்றப்படுத்தணும். அந்த வாழ்க்கையை நான் குற்றப்படுத்தணும். அது என்ன குற்றப்படுத்தக்கூடாது. உனக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை, நன்மையின் வார்த்தையை, கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நான் சொல்லணும். சொல்லி அதை ஜெயிக்கணும். அது என்கிட்ட பேசக்கூடாது. நான் தான் அதை குற்றப்படுத்தணும். கடைசி சொல்றாரு, இது இது கர்த்தரால் என்னாலே அவர்களுக்கு உண்டான நீதியும் நீதியா இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். என்னால உண்டான நீதி. நீங்க நீங்க நல்லவனால கொடுத்தது கிடையாது. உனக்கு உறவு உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அது நீ சம்பாதிச்சது கிடையாது. என்னால உனக்கு கிடைச்ச நீதி. ஆமே. எல்லா மகிமையும் பார்த்துட்டோம். கடைசியா உங்களை பார்த்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். கண்களை மூடுவோம். இந்த எல்லா மகிமையும் அவர் பட்ட பாடு. அவர் பட்ட பாடு. குடும்பத்துல ரட்சிப்பை உண்டாத நீங்க காண்பீங்க. பிள்ளைகள் பிறப்பாங்க. பிள்ளை உண்டாகும். கற்பத்துல பிள்ளை உண்டாகும். கற்பம் கனி கொடுக்கும். வாழ்க்கையின் எந்த பகுதியெல்லாம் கனி கொடுக்க முடியலையோ அந்த காரியங்கள் எல்லாம் காரியம் வாய்க்கும். நீ கனி கொடுப்பாய். கனிகள் பெருகும். இடம் கொள்ளாம போகும். வலதுபுறத்து இடம் கொண்டு பெருகுவாய். நீ பெருகுவாய். நீ பெருகுவாய். பயப்படாதே. நீ வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையை சீர்படுத்துவார். அவர் உன் மீது கோபமா இல்ல. உன் மேல கிருபையா இருக்கிறார். உன் வாழ்க்கையை அழகுபடுத்துவார். பியூட்டிஃபை பண்ணுவார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா. கொடுமைக்கு தூரமாவ. கொடுமை எங்கேயோ இருக்கும். ஆனா நீ தூரம் ஆயிருவ. பிரச்சனைக்கு உன கர்த்தர் தப்பு வைப்பார். உனக்கு வரமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். இது கிறிஸ்துவினால் உண்டான, கிறிஸ்துவின் பாடலால் உண்டான மகிமையா இருக்குது. இதெல்லாம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்காரு. எல்லாம் நம் மீது வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இதை உங்க மீது என்ன செய்யறேன்? உச்சரிக்கிறேன். ஆமென். Thank you. God bless you. Amen. 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 Hallelujah. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 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 வருஷத்துல ஸ்டார்டிங்ல வந்து நம்ம மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து அப்போ ஒரு வார்த்தையை வந்து நம்ம முதல்ல சொல்லிக்கொண்டே இருந்தோம்லாம். ஓகே, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. அதுவும் எப்படி? ஓகே, ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கரேஜஸை கொடுக்க போறாரு. ஒரு தைரியத்தை கொடுத்து அவருடைய சத்தியத்தை சத்தியமாக நம்ம சொல்ல போகிறோம். அவங்க அதை ஏற்றுக்கொள்ள போறாங்க. ஓகே, நம்மளால தாங்க வந்து விடிவு காலம். ஓகே, அவங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொன்னான்னு சொல்லிட்டு வந்து உங்க எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. நான் இப்போ அநேக சாட்சி நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க அநேக பேர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர். அப்படி நான் கேட்டுட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்டர் அன்னைக்கு வந்து பேசும்போது என்கிட்ட சொன்ன ஒரு காரியம். அவர் சொல்லும்போது எப்படி சொன்னாருன்னா வந்து, "ஓகே பிரதர், ஒரு ஒரு சூப்பர் நியூஸ் ஒண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஒரு பெரிய ஒரு காரியம் ஒண்ணு அப்படி சொல்லிட்டு அடுத்து சொன்ன ஒரு முதல் வார்த்தை வந்து, அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பாஸ்டர் வந்து நல்ல நியூஸ்ன்றாரு. ஆனா வந்து அம்மாவ அட்மிட் பண்ணி ஐசியூன்னு. ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு பாருங்க. ஓகே, எனக்கு உண்மையாவே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, வருகிற நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமானா நம்ம வந்து ஒரு சில சாட்சியை கேட்க போறோம். எப்பேர்ப்பட்ட சாட்சி அப்படின்னா, ஓகே, ஒரே குடும்பத்துல ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட்டு அவர் வந்து ரொம்ப நாளா இது மாதிரி தான் இருந்தாரு. இப்ப ரீசெண்டா அவங்க குடும்பத்துல 12 பேர் வந்து ஒரே நாள்ல ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க. 12 பேர் ஒரே நாள்ல.
நடக்குமான்னு கேட்டா, மனுஷனுடைய கண்ணுக்கு, நம்மளுடைய கண்ணுக்கு, நம்மளுடைய சிந்தைக்கு நடக்காத மாரி தான் இருக்கும். ஆனா சொல்றேன், மனிதனால கூடாத காரியம் தேவனால கூடும். நம்ம தேவன் ஏசப்பாவால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லங்க. ஓகே. கண்டிப்பா கூடும். அ அவருடைய சாட்சிய கர்த்தருக்கு வந்து சித்தமானா, இந்த மே மந்த்ல நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து விசுவாசிக்கிறேன் நானு. பேசிட்டு இருக்கேன். ஸோ வந்து அவர் வருவார்ன்னு நான் விசுவாசிக்கிறேன் நானு. நம்ம ப்ரே பண்ணிப்போம். இன்னைக்கு இந்த நாள்ல, இந்த 54, 53 நம்ம எவ்வளோ இது பண்ணியிருப்போம். 54ல புட்டு, 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 புட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. இப்படியே ஒரே ப்ராஃபஸியா அநேக நேரத்துல நம்முடைய கண்கள் வந்து மறக்கடிக்க ம ம மறைக்கப்படுது ஒரு சில காரியத்த. என்ன அப்படின்னா, இந்த மாரி காரியங்கள்லாம். ஓகே. நம்ம விசுவாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. நம்ம இத விசுவாசிக்கும்போது, நம்மளுக்கு இது அப்படியே ஆம் என்றும், ஆமென் என்றும் நம்மோட வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா! எத்தன பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாள்ல இணைந்த உங்கள, இன்னைக்கு நீங்க வந்து ஆக்சிடென்ட்டா நீங்க ஜாயின் பண்ணல. இல்ல? இந்த வார்த்தைய உங்களுக்காக உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள். ஓகே. ஆனா அந்த கூட்டம் வந்து அவரால உண்டா பண்ண கூட்டம் கிடையாதுல்ல. அவரால உண்டு பண்ண கூட்டம் கிடையாது. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுறார்களோ, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்களாம். ஹalleluya! பாருங்களேன், அவர் எப்படி உனக்கு விரோதமா பாஸ்டர் சொன்னோம்ல. ஓகே. எந்த ஆயுதம் வாய்க்காம போகும். ஆண்டவர் வந்து ஒ இந்த 54 ஃபுல்லாவே வந்து நான் நினைக்கிறேன் இந்த மீட்டிங் முடிச்சு நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த வசனத்த வந்து நீங்க மறுபடியும் நீங்க கேட்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நானு. இத கேட்க கேட்க படிக்க படிக்க அ இத நம்மளோட இருதயத்துல நம்ம ரிசீவ் பண்ண அதுதாங்க ரேமா. ஆமென், ஆமென், அதுதான் வந்து ஆமென். ஆண்டவருடைய வசனம் இல்ல. அத நம்ம பெற்றுக்கொள்றோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஆண்டவர் அற்புதமான காரியத்த பண்ணாரு. அதிசயமான காரியத்த பண்ணாருங்க. நமக்கு செய்யலன்னா வேற யாருக்கு செய்ய போறாரு? நான் விசுவாசிக்கிறேங்க. நான் இத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இத நான் ரிசீவ் பண்ணுகிறேனுங்க. ஐ பிலீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் தட் இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக சொல்லப்பட்டது. நமக்கு நடக்க இருக்க காரியத்த தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா! அல்லேலூயா! கர்த்தர் பெரிதான காரியத்த செய்வாரு. பாஸ்டருடைய சபைக்காக வந்து பிரே பண்ணிப்போம். பாஸ்டர் வந்து இந்த 1 வருஷம் காலமாக ஓகே அநேக பாதை போயிருப்பாங்க. ஓகே. ஸோ சபைய வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அ அவங்களுக்கு ஆண்டவர் குடுத்த ஓகே வசனத்தின்படில அவங்க அவங்களுடைய கூடாரத்த விசாலமாக்கி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய வாசஸ்தலத்த வந்து ஆமென், விரிவாக்கி ஆமென், ஓகே. அத அவங்க தடை ஆமென். செய்யல. அவங்கள கயிறுகள அவங்க நீளமாக்கி அவங்க என்ன பண்றாங்க, முளைகளை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நீங்க பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்களோ, ஓகேவா? என்ன வந்து நீங்க வந்து ரீச் பண்ணுங்க. பாஸ்டரோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட சபைக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். அ அடுத்த வாரம் வந்து நம்ம மத்தியில இருக்க அ மேத்யூ மணி அண்ணா. ஓகே. அவர் தான் வந்து ஆண்டவருடைய வசனத்த வந்து ஷேர் பண்ண இருக்காரு. அ அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த அதுக்கப்புறமேட்டு வந்து நான் சொன்ன அந்த சாட்சியே கொண்டு வர வந்து கர்த்தருக்கு சித்தமானா அந்த சாட்சிய நம்ம கேட்க போறோம் நம்போ. அது ரொம்ப வந்து பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் கேட்க கேட்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடியாதுன்னு சொல்லி நம்ம சிந்தையில நெனச்சுட்டு இருக்க காரியம்லாம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, "ஏய்! இதெல்லாம் நீ முடியாதுன்னு நெனைக்கிறல்ல, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நெனைக்கிறல்ல, இங்க பார்றா! இதெல்லாம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால." கர்த்தர் நமக்காகங்க. ஓகே. அவர் நம்ம சும்மா இருப்போங்க. அவர் நமக்காக யுத்தம் பண்றார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா! அல்லேலூயா! கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா அந்த கொடுக்கப்பட்ட இந்த அப்பா அந்த நாளுக்காக, இந்த வார்த்தைக்காக ராஜா, உமக்கு நன்றி செலுத்தும். உமது வார்த்தை ஒருபோதும் அப்பா வெறுமையாக திரும்பாது ராஜா. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட சொல் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம் என்றது போல ராஜா. இந்த நாள்ல கர்த்தர் ராஜா, இந்த வார்த்தை, இந்த சொற்களை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் ராஜா. அப்பா இதை யாரெல்லாம் அப்பா ரிசீவ் பண்றாங்களோ ராஜா, அவங்க வாழ்க்கையில ராஜா வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமமாக ராஜா நீங்க வைக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டு விசேஷமாக ராஜா உமது வார்த்தையை சுமந்து வந்த அப்பா பாஸ்டர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர் அப்பா கர்த்தர் ராஜா, ஓ அல்லேலூயா அப்பா இன்னும் அநேக பேருக்கு அப்பா கர்த்தர் ராஜா, ஓ இந்த சபை பெருக போவதற்காக ராஜா, இந்த கடைசி காலத்துல ராஜா ஒரு எழுப்புதல் ராஜா, சபை மூலியமாக சபை மூலியமாக இவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் ராஜா பரவி தீ போல பரவட்டும் இந்த ஏம் ஜீசஸ் லார்ட். அப்பா தீ போல பரவட்டும் கர்த்தர் ராஜா. அப்பா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அநேக ஆத்துமாக்கள் ராஜா சபைக்கு வரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. அப்பா சபை அப்பா கர்த்தர் ராஜா, நீங்க அப்பா கர்த்தர் ராஜா, ஓ ஆலோசனை கொடுத்து கர்த்தர் ராஜா இப்பொழுது அப்பா விசாலமாக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த விசாலமாக்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் கர்த்தர் ராஜா. இதோ கர்த்தர் ராஜா, நீங்க ஆத்துமாக்களை கொள்ளையாக நீங்க கொண்டு வர போறீங்க ராஜா. அதற்காக உமக்கு ஆமென், நன்றி ஆமென், செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. அப்பா ஆமென். அப்படியாக இணைந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஸ்தோத்திரம். வார்த்தையை அப்பா ரிசீவ் பண்ணியிருக்க அப்பா ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க அறிந்திருக்கீங்க. அவங்க வாழ்க்கையில தேங்க் யூ கர்த்தர் லார்ட். ராஜா நீங்க கூட இருந்து ராஜா அற்புதமான காரியங்களை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. தேங்க் மகிமையான யூ லார்ட். காரியத்தை நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். தேங்க் யூ. உங்க நாம
மாத்திரம் மகிமைப்பட்ட ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துறோம். மீட்பு ரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். 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 எல்லாரும் ஒன்றிணைந்து ஆமென். சொல்லுவோம். ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஆத்துமாவே ஸ்தோத்திரி. கர்த்தரை என் ஸ்தோத்திரி. முழுமே பரிசுத்த என் நாமத்தை இருதயமே ஸ்தோத்திரி. பரிசுத்த என் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே என் கர்த்தரை ஆத்துமாவே ஸ்தோத்திரி. அவர் செய்த கர்த்தரை சகல ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. உபகாரங்களையும் ஆமென். 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 ஹalleluya. 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 ஹalleluya.